என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. என்னடா மச்சான் கதிரண்ணா போன் எடுத்தாரா? ஐயோ இல்லடா, அவர் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ ஒருவேளை எல்லாருமே ஷூட்டிங் பார்க்க போயிருப்பாங்களோ? ஷமீர், அங்க ஊர்ல ஷூட்டிங் நடக்குதுன்னு நேத்து சீதா சொன்னான். ஒருவேளை எல்லாருமே ஷூட்டிங் பார்க்க போயிருப்பாங்களோ? அதனால கூட கதிரண்ணா போன் அடிச்சது கேட்காம எடுக்காம இருக்கலாம். ஐயோ இப்ப என்ன பண்றது அரவிந்த்? ஐஷோட காலை வேற கட் பண்ணிட்டேன். இப்ப அங்க என்ன நடக்குது, அந்த ராகேஷ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஒண்ணுமே தெரியல. வேற ஏதாவது நம்பர் இருக்கா சொல்லுங்க, நான் கால் பண்றேன். வேற இங்க போனை கொடுங்க, நான் லோக்கல் ஸ்டேஷனுக்கே போன் பண்றேன். இந்தாங்க அரவிந்த். டே ஒன்னும் டென்ஷன் ஆகாதுடா, அவனால ஐஷோ எதுவும் பண்ண முடியாது. சும்மா எதையாவது சொல்லி மிரட்டிக்கிட்டு இருப்பான், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம அது சிட்டி இல்ல, என்ன நடந்தாலும் நமக்கு என்னன்னு போறதுக்கு. அது கிராமம்டா. ஏதாவது ஒண்ணுன்னா ஒருத்தருக்கு 100 பேர் ஓடி வருவாங்கடா. அந்த நம்பிக்கையில தாண்டா சக்தி நானும் இருக்கேன். இருந்தாலும் ஐஷு ரியா ரியான்னு அழறா. எனக்கு அதாண்டா ரொம்ப பயமா இருக்கு. அவன் ரியாவை ஏதாவது பண்ணிடுவானோன்னு. டே அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுடா, நீ பயப்படாத. அவனே ஒரு டம்மி பீஸ், அவனால அப்படிலாம் எதுவும் பெருசாலாம் பண்ண முடியாதுடா. இல்லடா சக்தி, அப்படியெல்லாம் நம்ம சாதாரணமா யாரையும் எடை போட்டுறக்கூடாது. இது கதிரண்ணன் ஊரு, கதிரண்ணன் இருக்காரு, எல்லாருமே கதிரண்ணனுக்கு தெரிஞ்சவங்கன்னு தெரிஞ்சும் அவன் ஐஷு கிட்ட பிரச்சனை பண்றானா, நிச்சயமா அவன் ஏதோ ஒரு பிளான் இல்லாம பண்ண மாட்டான்டா. அரவிந்த் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணீங்களா? ஸ்டேஷன் கூப்பிட்டு சொல்லிட்டேன். ஆனா இப்ப அவங்க போறதுக்குள்ள நம்மளே போயிடலாம். ஊர்கிட்ட வந்துட்டோம். ஒன்னும் கவலைப்படாதீங்க ஷமீர், ஐஷுக்கும் ரியாவுக்கும் ஒன்னும் ஆயிருக்காது. அவனால எதுவும் செய்ய முடியாது. அவனால அன்னைக்கே பிடிச்சி ஜெயில போட்டு இருந்திருக்கணும். அதை பண்ணாம விட்டோம் பாத்தீங்களா, அதான் நம்ம செஞ்ச தப்பு. ஜெயில போடுறதா? அவனையெல்லாம் அடிச்சு சாவடிச்சிருந்திருக்கணும். டேய் அன்னைக்கே அவனை அடிச்சு சாவடிக்க சொன்ன, கேட்டியாடா? இப்ப பாரு, தேவையில்லாம திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டான்டா. இப்ப சொல்ற தெளிவா கேட்டுக்க. இப்ப போனதுன்னு நீ அவனை அடிச்சு சாவடிக்கிற. ஐஷு உனக்கு ஒண்ணும் இல்லையே? போன்ல வேற ஏதோ ராகேஷ்னு சொன்ன. அந்த ராகேஷ் வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணானா? ஐயோ ஆமா ஷமீர், அந்த ராகேஷ் என்கிட்ட வந்து இப்பவே எங்க கூட நீ துபாய்க்கு கிளம்பி வரணும், இல்லனா ரியாவை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன மிரட்டினா. அந்த நாயை அடங்கவே மாட்டான்ல, அவனை சும்மா விட்டதே தப்பு. இன்னைக்கு அவனை நான் கொல்லாம விட போறதில்ல. அம்மா எங்க? ஐஷு நாங்க வரதுக்கு நேரமாகும்னு கதிரன் எனக்கு போன் பண்ணோம், அவரும் போன் எடுக்கல. அப்புறம் நான் லோக்கல் ஸ்டேஷன்ல தான் கூப்பிட்டு சொன்னேன். போலீஸ் யாராவது வந்தாங்களா? ஐஷு அப்புறம் ரியா எங்க? ஷமீர், போலீஸ் எல்லாம் வந்து எங்களை காப்பாத்தல. எங்களை காப்பாத்த வந்தது உங்க அப்பா. பாப்பாவா? அவர் எப்படி? ரைட்டு, அந்த தருதல தளபதி கிட்ட சிக்கிதான் சின்னாபினமாவான்னு நினைச்சேன். கடைசியில மார்க் ஆண்டனி முகமது பாஷா கிட்டே சிக்கிட்டானா? அப்ப இந்நேரத்துக்கு சம்பவம் ஆயிருந்திருப்பான். நடைய பாரு, பகை நடுங்கும் படைய பாரு, ஓட்டு சூட்டு ரெண்டும் எடுத்து ஓட்டு நடக்கும் புலிய பாரு, பற்றி எரியும் நெருப்ப போல சுட்டெரிக்கும் விடிய பாரு, ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் மன்னன் தானடா. இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா, இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா. டேய் யார் வீட்டு புள்ள மேலடா கைய வைக்கிற? என் பேத்தியோட சங்கம் இருப்பியா? எங்க புள்ளைய தொட்டு பாடுறா பாக்கலாம். டேய் இது என் பேத்தி, இவன் மேல ஒரு சின்ன கீறல் பட்டிருந்தா கூட உன் தலை எடுத்துட்டு இருந்திருப்பேன். என்னடா உன்னை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? டேய் நீ யாரு என்ன உன் சரித்திரமே எனக்கு தெரியும்டா. என் பையன்கிட்ட நீ பிரச்சனை பண்றன்னு தெரிஞ்சப்பவே உன் கதையை முடிச்சிருந்திருப்பேன். அப்புறமும் நான் அமைதியா இருந்ததுக்கு காரணம் என் பையனே உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கான்னா அதுல ஏதாவது காரணம் இருக்குன்னு தான். ஆனா இப்ப என் பேத்தி மேலேயே கை வைப்பியா? டேய் என் புள்ள இன்னும் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கான்னா அதுக்கு காரணம் அவன் ஒரு டாக்டர். ஒரு உயிரோட மதிப்பு என்னங்கிறது அவனுக்கு தெரியும். அதனாலதான் நீ இன்னும் உயிரோட சுத்திக்கிட்டு இருக்க. ஆனா நான் டாக்டர் இல்லடா. டேய் நீ ஒரு ஆம்பளையா இருந்தா என் புள்ள இருக்கும்போது அவன்கிட்ட நேருக்கு நேரா நின்னு மோதி இருக்கணும்டா. அதை விட்டுட்டு ஆம்பளை இல்லாத வீட்டுல ஒரு பொம்பளை கிட்ட ஒரு குழந்தை கிட்ட உன் வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்க. என் பையன் இல்லனா இவங்களை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சியா? என் பேத்தி கொண்டுனா நான் வருவேன்டா. டேய் எனக்கும் என் பையனுக்கும் இடையில 1000 இருக்கும். ஆனா அதுக்காக அவனுக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்.
இதுக்கப்புறம் அவங்கிட்டயும் வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும் சொல்லிட்டேன். அதையும் மீறி ஆட்டம் போட்ட அதுதான் உன் வாழ்க்கையிலேயே உனக்கு கடைசி நாளா இருக்கும். என்ன நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. டேய், இன்னை வரைக்கும் என் புள்ள உன்னை அடிச்சதெல்லாம் அடியே இல்ல. அவன் உனக்கு டாக்டரா மட்டும்தானே தெரியும். டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஷமீரை உனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தாங்க மாட்டேன். என்ன சொல்ற ஐஷு? பாப்பாவா வந்தாரு? நம்ம இங்க இருக்கோம்னு அவருக்கு எப்படி தெரியும்? தெரியலங்க, ஆனா அவர் தான் வந்து எங்களை காப்பாத்தினாரு. அந்த ராகேஷ் நீ எங்க கூட வரலனா ரியாவை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்தான். அப்போ உங்க அப்பா தான் வந்து அவனை அடிச்சு போட்டு எங்களை காப்பாத்தினாரு. பாப்பா வந்ததையே என்னால நம்ப முடியல. ஆனா அவர் உங்களை காப்பாத்திருக்காருன்னா? டேய், என்னடா என்ன இருந்தாலும் ரியா அவரோட பேத்தி. அது எப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரு? டே அது சரிடா, ஆனா அவர் எப்படிடா இங்க வந்தாரு? நாங்க இங்கதான் இருக்கோம்னு அவருக்கு எப்படிடா தெரியும்? டேய், எப்படி தெரியுமோ எப்படி வந்தாரோ, ஆக மொத்தத்துல நம்ம யாரும் இல்லாத நேரத்துல கடவுள் மாதிரி வந்து ரியாவையும் ஐஷுவையும் காப்பாத்திருக்கிறாரு. அதை நினைச்சு சந்தோஷப்படுறா. ஏ ஐஷு, அம்மா ரியா எங்க? அது வந்து ஷமீர், ஏன் ரியா எங்க? அது வந்து ரியாவை உங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாருங்க. பாப்பா கூட்டிட்டு போயிட்டாரா? அவர் எதுக்கு ரியாவை கூட்டிட்டு போனாரு? அது அவரு ரியா என்னோட பேத்தி, இதுக்கப்புறம் அவ என் கூட தான் இருப்பான்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போயிட்டாருங்க. இனிமே என் கூட தான் இருப்பான்னு அவர் கூட்டிட்டு போனா நீயும் அப்படியே அனுப்பி வச்சிட்டியா? அப்புறம் நான் என்னங்க பண்றது? அவரோட பேத்தியை அவர் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. நான் என்ன வேண்டாம்னு சொல்ல முடியும்? டே இவ என்ன மென்டலாடா? எனக்கு எப்படிடா தெரியும்? நீ தானடா டாக்டர். ஏன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவர் தான் ரியாவை கூட்டிட்டு போறாருன்னா நீயும் அவர் கூட அனுப்பி வச்சுட்டு இப்படி அசால்ட்டா நின்னுட்டு இருக்க. எங்க நான் வேற என்னங்க பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண வேண்டாம், அப்படியே நில்லு. இப்ப அவர் பாட்டுக்கு ரியாவை கூட்டு போயிட்டாரே, இதுக்கப்புறம் ரியாவை பார்க்காம நீ இருந்துருவியா இல்ல நான் தான் இருந்துருவேனா? அறிவு கட்டவில்லை. அவர் தான் கூட்டிட்டு போறாருன்னா இவ்வளவு அனுப்பி வச்சு நிக்கிறா. டேய், ஏன்டா அவர் கூட்டிட்டு போனதுக்கு அவ என்னடா பண்ணுவா? என்ன பண்ணுவாளா? என் வாயில என் கிட்ட வாய் 4 முழத்துக்கு அடிக்கிறா. அப்ப அவர்கிட்ட என் பொண்ணை கூட்டிட்டு போகாதீங்க கொடுங்கன்னு கேட்கறதுக்கு என்ன அவளுக்கு? டீ சர்ரா, இப்ப குழந்தைய யாரு கொண்டு போனா? வேற யாராவதா? உன் அப்பா தானடா? டே ஏன் பண்ணா? அவர் ஏற்கனவே எங்க மேல கோவமா இருக்காரு. அன்னைக்கே இதுக்கப்புறம் வீட்டு வாசப்படியே மிதிக்காதீங்கன்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. இதுக்கப்புறம் ரியாவை கூப்பிடுறதுக்கு நான் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போவேன்? இதுக்குன்னு வேற மூஞ்சியை வாடகைக்கு எடுத்துட்டா போக முடியும்? இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு தான் போகணும். டேய் டே அது இல்லடா, அவரே ரியாவை கூட்டிட்டு போயிருக்காருன்னா அப்போ ஒருவேளை அவர் உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரோ என்னவோ. டேய் அதுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல வாய்ப்பில்ல. அவர் என் பாப்பா, அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இல்ல ஷமீர், ஒருவேளை சக்தி சொல்றது சரியா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப ரியாவுக்கு 2 வயசு தான் ஆகுது. ஒரு 2 வயசு குழந்தை பெத்த அம்மாவையும் அப்பாவையும் விட்டு இருக்காதுன்னு அவருக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தா அவர் ரியாவை கூட்டிட்டு போயிருக்காருன்னா அப்போ ஒருவேளை அவர் உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. பரவாயில்லையா, போலீஸ் ஆனதுக்கு இப்பதான் என் உருப்படியான பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்க. அட சும்மா இரியா நீ வேற. டேய், இன்னும் என்னடா நீ யோசிச்சுட்டு இருக்க? பேசாம ஐஷு கூப்பிட்டு வீட்டுக்கு போ, அவர் என்னதான் சொல்றாருன்னு பாரு. ஆமா ஷமீர், இப்ப எப்படியோ ரியாவை கூப்பிடணும்னாலும் நீங்க வீட்டுக்கு போய் தானே ஆகணும். வீட்டுக்கு போய் பாருங்க, அவர் என்னதான் சொல்றாருன்னு பாக்கலாம். ஆமா அரவிந்த், ரியாவை கூப்பிடுறதுக்காக இப்ப வீட்டுக்கு போய் தான் ஆகணும். நான் போய் பாக்குறேன். எங்க நானும் வரேங்க. வா, இன்னைக்கு என்ன பண்ணி தொலைய இரு. ரியாவை கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். அப்புறம் ஷமீர், நம்ம வந்த பஸ் இந்நேரத்துக்கு போயிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த ஊர்ல பஸ் இருக்காது. பஸ் வர நைட் ஆகும். அதனால நீங்க பேசாம என்னோட பைக் எடுத்துட்டு போயிருங்க. ஓகே அரவிந்த். ஏன் சக்தி, ஷமீரோட வாப்பா வந்து ரியாவையும் ஐஷுவையும் காப்பாத்தினாரு. சரி, ஆமா இந்த ராகேஷ் எங்க? அவனை இந்நேரத்துக்கு ஏதாவது சுடுகாட்டுல புதைச்சிருப்பாங்க. யோ என்னையா சொல்ற? அட ஆமையா, இவனோட வாப்பா அடிச்சுமா அவன் உயிரோட இருப்பான். என்ன சக்தி சொல்றீங்க? ஷமீரோட வாப்பா என்ன அவ்வளோ டெரரா? அட ஆமையா, பின்ன என்ன, இவ்வளவு ஆஸ்பத்திரி காலேஜ் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. நல்ல ரிச்சான ஆளு, டீசென்டா இருப்பாருன்னு நினைச்சியா? இத்தனையும் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆளு கொஞ்சம் டீசென்டா இருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எப்படி இருந்தாரு தெரியுமா? யோ என்னையா, 10 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு பாட்ஷா பட ரேஞ்சுக்கு பில்டப் போட்டுக்கிட்டு இருக்க? யோ நீ சொன்னாலும் சொல்லாட்டியா அவர் பாட்ஷா தான்யா. அதை விடு. இப்ப என் சந்தேகம்லாம், அவரை அடிச்சோம் இந்த ராகேஷ் இன்னும் உயிரோட இருப்பான். ஐயோ என்னங்க ஆச்சு? இப்படி கால்ல தலையில கையில எல்லாம் அடிபட்டிருக்கு. இந்த அளவுக்கு அடிபடுற அளவுக்கு என்னங்க பண்ணீங்க?
ஐயோ, ஒரு கிழமை என்னை இந்த அளவுக்கு அடிச்சிட்டான்னு சொன்னா இவன் முன்னாடி கேவலமா இருக்குமே. சொல்லுங்க, இந்த அளவுக்கு அடிபட்டிருக்குன்னா யாரோ அடிச்ச மாதிரி இருக்கு. என்னது அடிக்கிறதா? ஏய் இங்க பாரு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. என் மேலையெல்லாம் யாராலையும் கை வைக்க முடியாது. என்னையெல்லாம் அடிக்கிற அளவுக்கு இந்த கிராமத்துல யார் இருக்கா? சரிங்க, அப்புறம் எப்படிங்க இப்படி அடிபட்டுச்சு? அது ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தேன், தெரியாம தடுக்கி விழுந்துட்டேன். எங்க என்னங்க சொல்றீங்க? தடுக்கி விழுந்ததுக்கா இப்படி அடிபட்டிருக்கு? ஆமா பின்ன, இதெல்லாம் ஒரு ஊரா? இதெல்லாம் ஒரு ரோடா? எங்க பார்த்தாலும் குண்டு குழியுமா கிடக்கு. ரோட்ல என்ன மனுஷன் நிம்மதியா நடக்கவா முடியுது? நடந்து போகும்போது குழிக்குள்ள காலை விட்டு தடுக்கி விழுந்துட்டேன். அதுலதான் இப்படி அடிபட்டுருச்சு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. ஏற்கனவே அந்த கிழவன் அடிச்சதுல தலையெல்லாம் கிருகிருன்னு வருது, இதுல இந்த கிழவி வேற. ஐயோ, என்ன மாப்பிள்ளை இது? மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடிக்கிட்டு கிடந்தீவளே மாப்பிள்ளை, இப்ப காலையே தூக்க முடியாம கிடக்கீவளே. இதுக்கு தான் மாப்பிள்ளை நான் அன்னைக்கே சொன்னேன், கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படப்படாதுன்னு. அன்னைக்கு ஆராத்தி எடுக்கையில வேண்டாம்னு சொன்னீங்களே மாப்பிள்ளை, அதனாலதான் இப்படி ஊரு கண்ணு மொத்தம் உங்க மேல பட்டுட்டு, அதனாலதான் இப்படி காலடைஞ்சு கிடக்கீவோ. இக்கிழவி, ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன், ஒழுங்கா போயிரு. ஐயோ மாப்பிள்ளை, அப்படி சொல்லாதீவோ மாப்பிள்ளை. உங்க தோலை எப்படி உரிச்சாவளோ அதே மாதிரி நான் மாதுளம்பழத்து தோலை உரிச்சு உங்களுக்காக ஜூஸ் போட்டு கொண்டாந்துருக்கேன் மாப்பிள்ளை. ஏய், என் தொலையெல்லாம் ஒன்னும் யாரும் உரிக்கல, ரோட்ல போகும்போது தடுக்கி விழுந்துட்டேன், அவ்வளவுதான். அடியாட்டி, தடுக்கி விழுந்ததுக்கா இப்படி நலுங்கி போன தட்டு மாதிரி கிடைக்கீவோ? இக்கிழவி, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஜூஸை கொடுக்க வந்தா ஜூஸை கொடுத்துட்டு போ, தேவையில்லாத பேசி நான் டென்ஷன் பண்ண. அம்மாச்சி கொஞ்சம் சும்மா இருங்க, அவரே பாவம் அடிபட்டு வலி தாங்க முடியாம இருக்காரு, அவரை எதுக்கு இப்படி கோவப்படுத்துறீங்க? ஐயோ, நான் கோவப்படுத்த வரலம்மா, உன் புருஷனுக்கு குளுகுளுன்னு ஜூஸ் கொடுக்க தானே வந்தேன். இக்கிழவி, நீ ஒண்ணு எனக்கு ஜூஸ் கொடுக்க வேண்டாம், காயத்ரி கிட்ட கூட அவளே கொடுப்பா. அது சரி, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க, அது சரிதான் போல இருக்கு. ஏய், என்ன உளர்ற? எனக்கு ஒன்னும் புரியல. ஐயோ மாப்பிள்ளை, அது உங்களுக்கு புரியாது மாப்பிள்ளை, புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது போதும். சரி சரி, இந்தாங்க உங்க பொண்டாட்டி கையாலேயே ஜூஸ் குடிங்க. இந்தம்மா காயத்ரி, உன் புருஷனுக்கு ஜூஸ் குடு. இந்தாங்க ஜூஸ் குடிங்க. குத்தால அருவி இல்ல குளிச்சது போல் இருக்குதா, குத்தால அருவி இல்ல குளிச்சது போல் இருக்குதா. எங்க ஜூஸ் போதுமாங்க? ஜூஸ் எல்லாம் போதும், முதல்ல இந்த கிழவி வெளியே போ சொல்லு. ஐயோ, நான் போறேன் மாப்பிள்ளை, பின்ன புடிச்ச பொண்டாட்டி கடையில இருந்து நான் என்னத்த பண்ண போறேன்? போய் தொலை கிழவி. ஐயோ, அவசரப்படாதீவா மாப்பிள்ளை, போயிடுறேன். இல்லை பம்பரக்கட்டு தலையா, துபாய்க்கு போறேன் போற மட்டும் குதிச்சிட்டு கிடந்தல்ல, இப்ப கால் அடிஞ்சு பாத்ரூமுக்கு கூட போக முடியாம கிடக்கல, உனக்கு அப்படித்தான் வேணும். ஷமீர், என்ன? எங்க கோவமா இருக்கீங்களாங்க? இல்ல, நல்லா குளுகுளுன்னு இருக்கேன். எங்க இப்ப எதுக்குங்க கோவமா இருக்கீங்க? உங்க வாப்பா தானே ரியாவை கூட்டிட்டு போனாரு. ஏய், பேசாம வாடி. ஐயோ, அது இல்ல ஷமீர், இப்போ உங்க வாப்பா நம்மள ஏத்துக்காததுனால தானே இவ்வளவு பிரச்சனையும். ஆனா இப்ப அவரே ரியாவை கூட்டிட்டு போயிருக்காருன்னா அப்போ ஒருவேளை அவர் நம்ம ரெண்டு பேரையும் ஏத்துக்கிட்டாருன்னு தானே அர்த்தம். அப்படி ஏத்துக்கிட்டு இருந்தா நமக்கு சந்தோஷம் தானேங்க. ஏய், உனக்கு மண்டையில மசாலா இருக்கா இல்லையா? ஏங்க? ஏ லூசு, அப்படி ஒருவேளை அவருக்கு நம்ம மேல கோவம் போய் நம்மள ஏத்துக்கிட்டு இருந்தாருன்னா ரியாவை மட்டுமா கூட்டு போவாரு? நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்மளையும் சேர்த்துல கூட்டு போயிருப்பாரு. ஓ, இதுல இப்படி வேற ஒண்ணு இருக்கோ? ஆனா அவர் ரியாவை கூட்டிட்டு போனதே எனக்கு சந்தோஷம்தான். எப்படியும் இதுக்கப்புறம் அவர் ரியாவை விட்டு இருக்க மாட்டாரு, அப்ப எங்களையும் அவர் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ஏன் ஷமீர்? என்னடி? அது இல்லைங்க, இப்போ ஒருவேளை நம்ம போய் ரியாவை கூப்பிட்டு அவர் ரியாவை நம்ம கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அப்ப நீங்க என்னங்க பண்ணுவீங்க? அது எப்படி அனுப்ப மாட்டேன்னு சொல்வாரு? ரியா ஏன் பொண்ணு, அவளை நான் கூட்டிட்டு வர்றதுக்கு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஐயோ, இவர் என்ன இவ்ளோ கோவமா பேசுறாரு?
அங்க போய் அவரே ஒருவேளை ஏத்துக்கிற மாதிரி இருந்தா இவரே கோவப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்துருவாரு போலயே. ஏன் ஷமீர்? அடியே பேசாம வரியா இல்ல இங்கேயே இறக்கி விட்டு போவா? நானே அவர் பாட்டுக்கு ரியாவை கூட்டு போயிட்டாரு. ரியா நம்ப இல்லாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ அழுதுட்டு இருக்காளோன்னு பயந்துட்டு வரேன். நீ என்னடா லூசு மாதிரி தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு வர. பேசாம வா. இவர் எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறாரு? ரியா அவரோட பேத்தி, அவளை எப்படி பாத்துக்கணும்னு அவருக்கு தெரியாதா? அம்மோ, இந்த தாத்தா கூப்பிட்டு தாத்தாவோட பேசாம வந்துட்டீங்களே, இந்த தாத்தாவை உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா செல்லம், தாத்தா தான். எங்க இந்த தாத்தாவை மறந்துருப்பியோன்னு நினைச்சேன். ஆனா என் கூட வந்து அழுகாம பேசாம இருக்கியே. இந்த தாத்தாவுக்கு கோபம் உன் அப்பா மேலதான். அதனாலதான் உன் அப்பனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். ஆனா உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. ஆனா அவன் உன்னையும் கூட்டிட்டு போனப்ப கூட இந்த தாத்தாவுக்கு புரியல. ஆனா இத்தனை நாள் உன்னை விட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் உன்னை பிரிஞ்சு இருக்க இந்த தாத்தாவால முடியாதுங்கிறது இந்த தாத்தாவுக்கு புரிஞ்சுது. இதுக்கப்புறம் நீ இந்த தாத்தாவோட தான் இருக்க போற. என்ன இருப்பல்ல? இந்த தாத்தாவோட இருந்தேன்னா அன்னைக்கு நம்ம கடைக்கு போய் என்னெல்லாம் வாங்கணும் உனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் தாத்தா வாங்கி தருவேன். ஆமா ஆமா, என் அம்மா எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியே. அன்னைக்கு நம்ம பலூனு ஐஸ்கிரீமு எல்லாம் வாங்கணும்ல, அது எல்லாம் உனக்கு தாத்தா வாங்கி தருவேன். இதுக்கப்புறம் நீ தாத்தாவோட தான் இருக்க போற. உன் அப்பா வந்து என்ன சொன்னாலும் சரி, இந்த தாத்தா ஒன்னும் உன் அப்பனோட அனுப்ப போறது இல்ல. நான் தான் உன்னைய பாத்துக்க போறேன். இரு இரு, உனக்காக தான் இந்த தாத்தா பலூனு ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கேன். இரு எடுத்துட்டு வரேன். உனக்காக தான் தாத்தா பலூன் வாங்கி வச்சேன். இந்தா, பிடிச்சிருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.